எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்படக்கம். நம்மோடு மூத்த அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் மார்ஷல். சீமானுக்கு விஜய் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. சீமான் ரொம்ப மோசமா பேசியிருந்தாரு விஜய் பிறந்தநாள் வாழ்த்து சொல்லியிருக்காரு. எப்படி பாக்குறீங்க? அரசியல்ல அலர்ட்டா இருக்கணும். ஒன் மஸ்ட் பி வெரி அலர்ட் இன் பாலிடிக்ஸ். சீமான் விஜய் கிட்ட ஆரம்பத்தில் அலர்ட்டா இல்லை. சீமான் அவரோட வெல்விஷர்ஸோட பல தகவலின் அடிப்படையில் விஜயோட கபட நாடகத்தை புரிஞ்சுக்கிட்டு அலர்ட் ஆயிட்டாரு. இது அரசியல் நாகரிகம். விஜய் வாழ்த்து தெரிவித்ததை பாராட்டுறேன். பட் சீமானுக்கு விஜய் அடித்து விளையாடினாதான் அரசியலில் வாக்கு வங்கியை உயர்த்த முடியும். அதை விஜயை பயன்படுத்தி சீமான் செய்வார். எப்படி அந்த இதை செய்ய போகிறாருன்னா, விஜய் சீமான் கம்பேரிசன் சீமானுக்கு பெரிய ப்ளஸ்ஸு. இப்போது விஜய் சீமான் கம்பேரிசன் வரும்போது சீமான் தேவேந்திரகுல வேளாளர் பறையர் சமூகத்துக்கு 5% இடஒதுக்கீடை உயர்த்தி கொடுக்கணும்னு சொல்கிறாரு. இதில் விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? விஜய் கூட்டத்துக்கு வந்தால 70% பறையர் சமூக சகோதரர்கள். அப்போ அவர்களுக்கான இந்த இதை விஜய் பேசுவாரா? அவர்களுக்கு கல்வி வேலை வாய்ப்பை விஜய் பேசுவாரா? சீமான் பேசுகிறார். சீமான் விஜய் ஒப்பீடு என்ன? 70% திரண்ட பறையர் சமூக மக்களே, பறையர் சமூகத்துக்கு 5% உயர்த்தணும், 15-20 ஆக்கணும்னு சீமான் சொல்றதை விஜய் சொல்வாரா என்பது மக்கள் மத்திக்குள்ள வரும். படித்த பறையர் சமூக இளைஞர்கள் விஜய் சீமான் ஒப்பீட்டுல இதை அந்த சமூக மக்களிடம் கொண்டு போவாங்க. கீழ்மட்டம் வரை அது கொண்டு போகும், கோவப்படும். இது சீமானுக்கு லாபம். வாழ்த்திட்டாரு அண்ணன் தம்பினா அது வேலைக்காகாது. சீமான் அடுத்தாலையும் விஜய் அரசியல் ரீதியா ஜெயலலிதா சிவாஜி கணேசன் அடிச்சாங்க இல்லையா, உடம்பு தான் வளர்ந்துருக்கு, அறிவு வளரல, மூளை வளரலன்னு மூளை இல்லாத அரசியல்வாதின்னு 89 அடிச்சாங்க இல்லையா, அதே மாதிரி விஜய் கூமுட்ட வலமும் போகல இடமும் போகல, நடுப்புல போய் அடிப்பட போறாருன்னு சீமான் அடிச்சுக்கிட்டு தான் இருப்பாரு. அடுத்து பல்லர்களே பாண்டியர்னு சொல்லக்கூடிய சீமான் பட்டியல் வெளியேற்றத்தை தேவேந்திரகுல வேளாளர்களுக்காக களத்தில் நின்று பேசுறாரு. அவர் தேவேந்திரகுல வேளாளர் இல்லாவிட்டால் வேறு யார் வேளாளர்கள்னு தேவேந்திர வேளாளர் பெயர் மாற்றத்தை சீமான் ஆதரிக்கிறாரு. இந்த 3 இஷ்யூவும் வைட்டலா தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை மையமா வச்சு சீமான் களமாடுறாரு. இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? இதுல 5% இடஒதுக்கீட்டை உயர்த்தணுங்கிறதும் தேவேந்திரகுல வேளாளருக்காகவும் தான் சீமான் அதை பேசுறாரு. நேற்று டாக்டர் கிருஷ்ணசாமி பெரிய ஊர்வலத்தை நடத்தி பார்த்திருப்பீங்க. அதுல ஒரு அரசியல் கட்சியா 8% வாக்கு பலம் கொண்ட நாம் தமிழர் கட்சி தேவேந்திரகுல வேளாளர் மக்களுக்காக, தேவேந்திரகுல வேளாளர் என்றால் யார் வேளாளர்கள் என்று கேட்கிறாங்க. விஜய் இதை கேட்பாரா? பட்டியல் வெளியேற்றம்னு கேட்கிறாப்புல விஜய் இதை கேட்பாரா? தேவேந்திரகுல வேளாளர்களுக்கு 15% இடஒதுக்கீடு 20 மாற்றணும்னு புள்ளிவரங்களை வச்சு சீமான் பேசுறாரு. இதை விஜய் பேசுவாரா? இது வெளியே வர்றதுதான் சீமானுக்கு லாபம். ஸோ அவர் வாழ்த்திட்டாருங்கிறதுக்காக தம்பி வாழ்த்திட்டாரு அண்ணன்னு உருகி போறதுல சீமான் விஷயம் தெரியாத அரசியல்வாதி அல்ல, விஷயம் தெரிஞ்ச அரசியல்வாதி. ஜெயலலிதா சிவாஜி அடிச்சு ஏறின மாதிரி சீமான் விஜய் அடிச்சு தான் அரசியல் களத்துக்குள்ள ஏற முடியும். 10% இடஒதுக்கீடு 10% இடஒதுக்கீடு சீமானுக்கு நிலைப்பாடு நமக்கு தெரியும். அது சுப்ரீம் கோர்ட் அதை ஏற்றுக்கிட்டாங்க. மோடி அதனால 19 வெற்றி பெற்றாரு. அதெல்லாம் வரலாறு. என்றாலும் சீமானுக்கு நிலைப்பாடு அதுல நமக்கு நல்லாவே தெரியும். முன்னேறிய எதுக்குன்னு பிசி எம்பிசி எஸ்சின்னு சீமான் ஒரு நிலைப்பாட்டை எடுத்து போறாரு. இதுல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? 10% இடஒதுக்கீடு இடபிள்யூஎஸ்ல விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? சீமானுக்கு நிலைப்பாடு இது, விஜய்க்கு நிலைப்பாடு என்னன்னு அந்த மக்கள்கிட்ட அதை கொண்டு போனோம்னா விஜய் அடிச்சு விளையாடி தான் சீமான் அதுல நிற்க முடியும். கொள்கை தலைவன் சீமான் ப்ரொமோட் பண்ணும்போது இதெல்லாம் முன்னெடுத்து தான் சீமான் கொண்டு போக முடியும். அடுத்தபடியா ஜெயலலிதா ஊழல், எம்ஜிஆர் ஊழல்னு ஊழல் எதிர்ப்புல நான் எல்லா ஊழலையும் சேர்த்து அடிக்கிறேன். விஜய்க்கு நிலைப்பாடு என்ன? இதை கேட்டுதான் சீமான் நிற்க முடியும். ஸோ வாழ்த்திட்டாருங்கிறதுனால இந்த 4 ஊடகத்துல அது இன்டெப்தா இஷ்யூ என்னன்னு தெரியாம 4 பேர் பேசுறதுனால எந்த விளைவும் ஏற்பட போறதில்ல. சீமான் அடுத்து தென்காசி கூட்டத்துல விஜய்க்கு கொள்கை முரண்பாடுகளையும் முடிவெடுக்க முடியாம திணறி நிற்கக்கூடிய விஷயங்களையும் நான் இந்த பக்கம் நிற்கிறேன். பறையர்களுக்காகவும் தேவேந்திரகுல வேளாளருக்காக நான் நிற்கிறேன். நான் பொது தொகுதியில் பறையர்களையும் தேவேந்திரகுல வேளாளரையும் வேட்பாளர்களாக நிறுத்துறேன். அவங்களுக்கு 5% உயர்த்தி கொடுக்கணும்னு நான் சொல்றேன். நான் 10% இடஒதுக்கீட்டில் என்னோட நிலைப்பாடு இது. மாட்டு இறைச்சி சத்தான உணவு, அதற்கு ஆதரவாக நான் பேசுவேன். இப்படி இதெல்லாம் உங்களால பேச முடியுமாங்கிறத காட்டி விஜய் இதுல பொதுக்கிளி வேஷம் போடுறாரு, ரெட்டை வேஷம் போடுறாரு. அந்த பக்கமும் இல்லை, இந்த பக்கமும் இல்லை. படம் ஓடுறதுக்காக மடிகா மக்களை அவரால் எதிர்த்து பேச முடியாது. ஆந்திரா கர்நாடகாவில் படம் ஓடணும். இன்னைக்கு சிவகார்த்தியம் படம்லாம் ஒரு பேன் இந்தியன் படமாட்டு அங்கங்கெல்லாம் பெரிய லெவலில் போயிட்டு இருக்குன்னு வந்த செய்திகள் வருது. இனிமேல் யாரும் சூரியனை இருட்ட கொண்டு மறைக்க முடியாது. சிவகார்த்தியனுக்கு வெற்றியை யாரை வச்சு யாரும் மறைக்க முடியாது. பெரிய வெற்றியை பெற்றுட்டு இருக்குன்னா விஜய்க்கும் அங்கே மடிகா மக்கள்லாம் அடுத்த படத்துக்கு பார்த்தாதான் அது அவங்களுக்கு வசூலை கொடுக்கும். ஸோ சீமான் தமிழர்கள்னு பறையர் தேவேந்திர வேளாளருக்கு 5% உயர்த்துன்னு சொல்ற மாதிரி விஜயால சொல்ல முடியாது.
அப்போ இந்த மக்களோட கல்வி வேலை வாய்ப்புக்காக பேச முடியாதவரா விஜய் இருக்கிறாரு, பேசக்கூடியவரா சீமான் இருக்காருங்கிறத சீமான் நிலைநாட்டணும்னா வாழ்த்திட்டாருங்கிறதுக்காக சீமான் ஏமாந்து போக மாட்டாரு. தன்னுடைய அரசியல் கருத்தை விஜய்க்கு எதிராக நட்பு வேற, அண்ணன் தம்பி உறவு வேற, அரசியல் வேற, நான் இந்தந்த இஷ்யூல இவர்களுக்காக தெளிவா நிற்கிறேன்னு சீமான் அடிச்சு விளையாடுவாரு. ஜாதிவாரி கணக்கெடுப்புக்கு தொடர்பா தென்காசி கூட்டத்தில் அவர் பேசும்போது விஜய் பற்றிய விமர்சனங்கள், விஜய் கொள்கையற்ற அரசியல் வியாபாரம் என்ற ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் கூறிய கருத்துக்களை எல்லாம் விஜய்க்கு எதிராக கடுமையாக சீமான் விமர்சனம் பண்ணுவார். விஜய் அதை பதில் கொடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் புறக்கணிக்கிறேன் என்று சொல்லி போகலாம். என்ன முடிவு விஜய் எடுக்கலாம். சீமான் இந்த இது நாகரிகமான செயல், அது விஜயை பாராட்டுறோம். இந்த நாகரிகமான வாழ்த்தை கண்டு அரசியல் ரீதியா இந்த மக்களுக்கு நான் நிற்கிறேன், விஜய் நிற்கிறாராங்கிற கேள்வியை கேட்கறத விட மாட்டாரு. அந்த இடத்துக்குள்ள விஜயை தோலுரிச்சி காட்டுவாரு. விஜய் ரெட்டை வேஷம் போடுறாரு, அங்கேயும் இல்லை இங்கேயும் இல்லை, பாம்புக்கு தலையும் மீனுக்கு வாலும் காட்டுறாருன்னு குறிப்பா பறையர் சமூக மக்கள் மத்தியில் விஜய் சீமானை எக்ஸ்போஸ் பண்ணுவாரு. காரணம், விக்கிரவாண்டி கூட்டம் 70% பறையர் சமூக மக்கள். அந்த மக்களை ஏமாளி ஆயிடக்கூடாதுங்கிறதுல சீமான் தெளிவா இருப்பாரு. மேலும் அவங்க ஒரு இன்டெலெக்சுவல் கம்யூனிட்டி தான், பல இன்டெலெக்சுவல்ஸை கொடுத்த கம்யூனிட்டி தான். கண்ணை மூடிட்டு சினிமா கவர்ச்சியில் ஓட்டு போடக்கூடிய சமூகம் பறையர் சமூக மக்கள் அல்ல. தங்களுக்கு யார் பொலிட்டிக்கலாக எம்பவர் பண்ணுறாங்கிற தெரிஞ்ச மக்கள் தான். அதனால தான் காமராஜருக்கு பேக்கிங் கம்யூனிட்டியாக நின்னாருன்னா அந்த காலத்திலே இவங்க விவரமாக ஓட்டு போடக்கூடிய ஒரு ஜாதிங்கிற அடிப்படையில் காமராஜ் கக்கனை ஹோம் மினிஸ்டரா, அவர் தகுதி வாய்ந்த கக்தன், ஹோம் மினிஸ்டரா காமராஜ் அமைச்சரவையில் இருந்தார். எல்லா தகுதி மிக்க ஒரு தலைவர். பரமேஸ்வரன் ஹிந்து வெல்ஃபேர் அண்ட் சேரிட்டி என்டோமெண்ட் மினிஸ்டராக இருந்தார். அவர் அறநிலைய துறை அமைச்சராக இருக்கும்போது கோயில்களில் பரமேஸ்வரனுக்கு பரிவட்டம் கட்டி மிகப்பெரிய முக்கியங்கள் கொடுக்கப்பட்டது. ஜோதி அம்மாள் ஹெல்த் மினிஸ்டராக இருந்தாங்க. சிவசண்முகம் பிள்ளை ஸ்பீக்கராக இருந்தார். அப்போ இந்த சமூகம் ஒரு இன்டெலெக்சுவல் சமூகம், சுதந்திரத்துக்கு முன்னாடியே பல இன்டெலெக்சுவலை உருவாக்கின சமூகம். ஐத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன் இவங்களெல்லாம் உருவாக்கின சமூகம். அம்பேத்கருக்கு இணையான தலைவர்கள் எல்லாம் உருவாக்கிய ஒரு சமூகம். இந்த அளவில் கூட சிபிஐ ராஜாவாக இருந்தாலும் சரி, மரகதம் சந்திரசேகர அம்மையாராக இருந்தாலும் சரி, எண்ணற்ற சகோதரர் திருமாவளவன் இருந்தாலும் சரி, சகோதரர் ரவிக்குமார் என்றாலும் சரி, எண்ணற்ற இன்டெலெக்சுவல்ஸை உருவாக்கின ஒரு சமுதாயம். சினிமா கவர்ச்சியை பார்த்து ஏமாந்து போய் ஓட்டு போடக்கூடிய சமுதாயம் அல்ல. இந்த சமுதாயத்தின் நலனுக்காக நான் நிற்கிறேன், உள்ஒதுக்கீடு தவறு, 5% பொது போட்டியிலிருந்து எடுத்து கொடுக்கணுங்கிறத சீமான் பேசுவார். இதற்கு விஜய் சீமான் ஒப்பீடு தான் சீமானுக்கு லாபம். இதை விட்டுட்டு போக மாட்டாரு. கமலஹாசன் சீமான் ஒப்பீடு எப்படி சீமானுக்கு லாபமோ அதே மாதிரி விஜய் சீமான் ஒப்பீடு தான் சீமானுக்கு லாபம். பறையர் சமூக மக்கள் மத்தியில் நம் மக்களுக்காக நிற்கிறார் சீமான். விஜய் சினிமாவை பார்த்து நமக்கு ஓட்டு போடுவார்னு நம்மளை ஏமாளி இழிச்சவார்கள்னு கருதுகிறாருங்கிறத சீமான் என்லைட்டன் பண்ணக்கூடிய வேலையை ஒவ்வொரு கூட்டமாக எல்லா இடத்துலையும் பண்ணுவார். ஒருத்தர் வாழ்த்துட்டாருங்கிறதுனால அதில் மயங்கி போகக்கூட மாட்டார். தனிச்சு போட்டிவிடக்கூடிய சீமானுக்கு இதுதான் இஷ்யூ. அதில் விஜய் அடித்தாதான் சீமான் 8-12 ஏற்றி கொண்டு போக முடியும். சீமான் ஏறுவார்ங்கிறதும் கரெக்டாக எழும்பி போவாருங்கிறதும் 2024 நான் தான் சொன்னேன். இப்பவும் நான் சொல்கிறேன். தேவேந்திர குல வேளாளர்களும் பறையர்களும் விழிப்புணர்வு அடைந்த சமூகங்கள். இந்த சமூகங்களில் அவர் 15% வாக்கு எடுக்கிறாரு. விஜயை கம்பேர் பண்ணி அடித்தாதான் இந்த 15-30 அது உயரும். ஸ்டாலினுக்கு தான் 50 இருக்குது இந்த சமூகங்கள் மத்தியில். மற்ற எடப்பாடி இந்த சமூகங்களில் பலகீனப்படுவார். அவர் ஜெயலலிதா முடிவிலிருந்து மாறுபட்டு அருந்ததியர் உள்ஒதுக்கீட்டை எடப்பாடி ஐயா ஆதரிச்சிட்டாரு. தப்பு இல்லை, அவருக்கு முடிவு. டெட் லீடர் கனாட் லீடிய பார்ட்டி. ஜெயலலிதா முடிவை தான் எடப்பாடி எடுக்கணும்னு நான் சொல்ல மாட்டேன். அவர் அரசியலுக்கு எதில் ஆகுமோ அதை எடுத்துட்டாரு. அப்போ ஜெயலலிதாவை ஆதரித்த பறையர் தேவேந்திர ஒரு வேளாளர்களை தன் பக்கம் எடுக்கிறதான் சீமான் அரசியல் வியூகம் அமைப்பார். அதற்கு எடப்பாடியை சொல்லி இதை கொண்டு போனால் மக்களுக்கு ரீச் ஆகாது. விஜயை சொல்லி கொண்டு போனால் ரொம்ப தெளிவாக ரீச் ஆகிடும். ஸோ விஜய் இந்த இஷ்யூவில் என்ன இருக்கிறாரு, சீமான் இந்த இஷ்யூவில் என்ன இருக்கிறாருன்னு ஊழல் அதில் செலக்டிவாக இருக்கிறாரு விஜய். சீமான் தனிச்சு போட்டியிடக்கூடிய தன்மையில எல்லா ஊழலையும் அடிக்கிறாரு. எம்ஜிஆர் ஊழலை அடிக்கிறாரு, ஜெயலலிதா ஊழலை அடிக்கிறாரு. மாட்டு இறைச்சி சத்தான உணவுன்னு போல்டா சொல்றாரு. அதனால 4 ஓட்டு போனாலும் பரவாயில்லன்னு துணிச்சலா அதை சீமான் பேசுறாரு. உள்ஒதுக்கீடு பறையர் தேவேந்திர வேளாளருக்காக சீமான் இருக்கிறாரு. 10% இடஒதுக்கீடு அது பாதிப்பு வந்தாலும், ஒரு தரப்புல பாதிப்பு வந்தாலும் பரவாயில்ல, அது தவறுன்னு சொல்லக்கூடியவங்க வாக்கு கிடைச்சா பரவாயில்லன்னு சீமான் இருக்கிறாரு. பாராளுமன்ற கட்டிடத்துல ஏன் தமிழ் இல்லைங்கிறதுல சீமானால தான் கேட்க முடியும், விஜயால கேட்க முடியாது. இப்படி நான் இவ்வளோ குறிப்பாக இஷ்யூ தான் சொல்கிறேன். இன்னும் நிறைய இஷ்யூவை எடுத்துகிட்டு வருவார். அந்த இஷ்யூ மையமாக தான் சீமானுக்கு ஓட்டே தவிர சீமான் விஜயகாந்த் மாதிரி வானத்தை போல வல்லரசு ஹிட் படம் கொடுத்து நடிகர் சங்க தலைவராக இருந்தவர் அல்ல. கமல்ஹாசன் மாதிரி தெனாலி இந்தியன் அந்த மாதிரி படம் கொடுத்து வந்தவர் இல்லை. அவர் இஷ்யூவை எடுத்து மற்றவங்க பேச முடியாத இஷ்யூவை எடுத்து வளர்றாரு. அப்போ விஜயால பேச முடியாத இஷ்யூவை சீமான் பேசுறாருன்னு தான் வளர்ச்சி. இதை என்னுடைய அறிவு சார்ந்த அரசியல் விமர்சக நண்பர்கள் நீங்களும் இன்டெப்தா போங்க, இஷ்யூவை பாருங்க, ஒரு சினிமா கவர்ச்சிக்குள்ள நிற்காதீங்க. மக்கள் அப்படி இல்லை.
எம்ஜிஆருக்கே வந்து திமுக ஓட்டு பிளவுல தான் எம்ஜிஆர் 90% வாக்கு எடுத்தார். ஒரு 3% வாக்கு எம்ஜிஆருக்கு வெளியே கிடைச்சது. சுதந்திர கட்சி அழிஞ்சது, இந்திரா காந்தி பிரச்சாரத்துக்கு வராதது, ஃபார்வர்ட் பிளாக் பலகீனப்பட்டது, முஸ்லீம் லீக் பலகீனப்பட்டது, சோசியலிஸ்டுகள் காணாம போனதுல தான் 3% வாக்கு வெளிக்கட்சியில இருந்து எம்ஜிஆருக்கு வந்தது. எம்ஜிஆர் சினிமாக்காரரா வரல. எம்ஜிஆர் திமுக பொருளாளரா வந்து திமுக ஓட்டை தான் பிரிச்சு எடுத்துக்கிட்டாரு. எம்ஜிஆருக்கும் கலைஞருக்கும் வெளியே இருந்து வந்த ஓட்டே 5% ஓட்டு தான். அது கட்சியில் உள்ள பிளவு. அதே மாதிரி விஜயகாந்த் வரும்போதும் சுயேட்சைகள் ஓட்டு 6.7 தான் 3.7 எடுத்தாரு. மூப்பனார் இல்லை, அது ஒரு லாபம். ராமதாஸை எதிர்த்து கலைஞரும் ஜெயலலிதாவும் ஐயா ஐயான்னு ராமதாஸை கெஞ்சி கொண்டிருந்த போது டாக்டர் ஐயாவை எதிர்த்து களமாடி அதில் பறையர், இந்த கண்ணப்பன், ஏசி சண்முகம் இவங்கள்ட்ட இருந்த வாக்குகள், திருநாவுக்கரசு, ஆரம்பிரப்பம் பலகீனப்பட்டதுனால வாக்கெல்லாம் சேர்த்து தான் காரண காரியத்தோட தான் 8% வாக்கு எடுத்தாரு. பறையர் சமூகம் ஒன்றும் காரணம் இல்லாமல் சினிமாவை பார்த்துக்கிட்டு விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்னு நினைச்சாலும், அதை கருத்துருவாக்கம் பண்ணாலும் ஒரு சில மேல்மட்ட ஜாதிக்காரங்கள் தங்க நினைக்கவங்களுக்கு பறையர்களுக்கு ஓட்டு போட தெரியாது, சினிமாக்காரனை பார்த்து ஓட்டு போடுவான்லாம் சில அரசியல் விமர்சகர்கள், அது கடுமையான வார்த்தையை சொல்றேன், இன்னொரு சமூகத்தை அவமானப்படுத்தி பேசுறாங்க. அப்படி அல்ல, ஒன்ன விடவும் அது இன்டெலிஜென்ட் சமூகம் தான். அதை அந்த அரசியல் விமர்சனம் புரிஞ்சுக்கிடணும். நான் சொல்றது நடக்குதா இல்லையான்னு பாருங்க. சீமான் இதை நடக்க வைக்கணும்னாலும், மக்கள் மத்தியில் ரீச் ஆகணும்னாலும் விஜய் அடிச்சு தான் ஏற முடியும். விஜய் அடிப்பாரு சீமான். விஜய் அடிக்கிறதுல சீமானுக்கு லாபம் இருக்கு. சகோதரர் சீமான்னு சொல்லியிருக்காரு. சீமான் வழக்கமா தம்பின்னு தான் சொல்லுவாரு, இவர் சகோதரன் சொல்லி சீமானுக்கு இணையான லீடர் நான் சின்னவன் இல்லை அப்படின்னு காட்டுறாரு விஜய். தாராளமா காட்டலாம். ஆனா 2% வந்துட்டீங்கன்னா அது சீமான் 12 போயிட்டாருன்னா சீமான் பெரியவர்னு புருவாகும். ஸோ நீங்கள் இன்னைக்கு 0வில் இருக்கிறீங்க. 0ன்னா பல நிரூபிக்காக இருக்கீங்க. அது நீங்கள் உங்களை பெருசாக நினைக்கிறத தப்பு இல்லை. 26ல் தான் மக்கள் முடிவு பண்ணணும். 26ல் வந்து என்னோட கணிப்புப்படி சீமான் 4% உயர்வாங்கிறது என்னோட கணிப்பு. விஜய் மேக்சிமம் 4 தான் எடுக்க முடியுங்கிறது என்னோட கணிப்பு. ஃபார் எக்ஸாம்பிள், பாமக அதிமுக அணிலையும் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற மாதிரி திமுக அணியில் நின்னா விஜயால வட தமிழகத்தில் 1% ஓட்டு கூட எடுக்க முடியாது. இன்னும் இந்த பறையர் சமூக இஷ்யூஸ் எல்லாம் சீமான் முன்னெடுத்துட்டு போகும்போது சீமானுக்கு அந்த மதிப்பும் மரியாதையும், நமக்காக சீமான் களமாடுறாருங்கிறதும் அந்த மக்கள்கிட்ட ரீச் ஆகும். அதுல சீமான் வளருவார், சீமானுக்கு வாக்கு வங்கி வளரும். விஜய்க்கு பாப்புலாரிட்டியும் சீமான் அதுக்கு பயன்படுத்திக்குவார். இஷ்யூ இல்லைன்னா விஜய் வந்து வலமும் போகாம இடமும் போகாம நடுப்புல போய் அடிபட வேண்டியதுதான். நிறைய ஒரு கேள்வி சார். சில மூத்த பத்திரிகையாளர்லாம் சீமான் கிட்ட ஒரு பெரிய இளைஞர் கூட்டம் இருக்கு, அது அப்படியே விஜய்க்கு போயிடும், அதனால பெரிய அளவு ஓட்டு அடி வாங்கும், அதனால சீமான் இப்போ வளர்ந்துகிட்டே வந்த சீமான் பாதியா இறங்குவார் கீழே. என்னைக்கு அவங்க சீமானுக்கு நல்லது சொன்னாங்க? வன்மம் காழ்ப்புணர்ச்சியில பேசக்கூடியவங்க. நான் சீமானை பற்றி என்ன சொல்லியிருக்கேங்கிறதையும் அவர்கள் என்ன சொல்லியிருக்கேங்கிறதையும் சமூக நீதிக்காக போராடக்கூடிய என் மீது மதிப்பு வச்சு பறையர் சமூக இளைஞர்களும், தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்களும், வண்ணார் நாவிதர் குயவர் சமூக போயர் ஒட்டர் சமூக இளைஞர்களும், செங்குந்தர் உடையார் சமூக இளைஞர்களும் எடுத்து பார்க்கட்டும். நான் கரெக்டாக சீமானை பற்றி சொல்கிறேன்னா, நான் எதற்காக சீமானை பற்றி கரெக்டாக சொல்கிறேன், அவங்க மற்றவங்கள்லாம் கேன இழிச்சவாயன் கேனத்தனமாக ஓட்டு போடுவான்னு ஒரு உப்பரிகையில இருந்து பேசக்கூடியவங்க எவ்வளோ தப்பாக சொன்னாங்க, சீமானை பற்றி நான் எவ்வளோ சரியாக சொன்னாங்கிறத பார்த்து நான் சொல்கிறது சரியா அவர்கள் சொல்வது சரியா என்பதை குறிப்பாக தேவேந்திரகுல வேளாளர் சமூக இளைஞர்களும், பறையர் சமூக இளைஞர்களும், வண்ணார் நாவிதர் குயவர் சமூக இளைஞர்களும், செங்குந்தர் சமூக இளைஞர்களும், உடையார் தன் விஸ்வகர்மா போன்ற சமூக இளைஞர்களும், யாதவ சமூக இளைஞர்களும், அதை முத்தரையர் சமூக இளைஞர்களும், நான் எதற்காக பேசுறேன், நீங்க எதற்காக சீமானுக்கு ஓட்டு போடுறீங்க எதுவுமே தெரியாம பேசக்கூடியவங்களும், தப்பா சீமான பேசி பல்பு வாங்கக்கூடியவங்களும், பொறாமையிலும் காழ்ப்புணர்ச்சியிலும் வன்மத்திலும் எப்படி பேசுகிறார்கள், நான் பேசியது எப்படி சரியாக இருந்துக்கிறது, நான் இப்பொழுது பேசுவது ரியல் இஷ்யூவா, அவங்க பேசுறது ரியல் இஷ்யூவாங்கிறத இந்த குறிப்பிட்ட சமூக மக்கள், சமூக இளைஞர்கள் புரிந்து தெரிந்து கொண்டாலே போதும். அது தாழ கிடப்பாதை தற்காப்பதை தர்மம் என்ற ஐயா வைகுண்டர் வழியில் செயல்படக்கூடிய எனக்கு பெரும் உதவியாட்டும். என்னுடைய எண்ணத்தின் செயல்பாடுகள் வெற்றிகரமாக அமைவதற்கும் பெரிதும் துணை புரியும். அந்த சகோதரர்கள் சீமானை பற்றி பேசி அதற்கு வெளிச்சம் கொடுப்பதற்கு அந்த சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டே ரொம்ப நன்றி சார். நன்றி.